வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங்ல இன்னைக்கு எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் கரும்பூருங்கிற பிளேஸ்ல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாரியம்மன் டெம்பிளுக்கு வந்து நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு நமக்கு கொடுத்த ஒரு டாஸ்கான ஒர்க்குங்க. இந்த ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஊருக்கு நடுவில் இந்த இடத்துல மாரியம்மன் ஆலயம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரசித்தி பெற்ற ஆலயங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து ரூஃபிங் ஒர்க் வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா ஒவ்வொரு வேலையும் அதுவாக நடந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்குது. நல்ல சென்டிமெண்ட்டான ஒரு கோயிலுங்க. நம்ம இந்த ஒர்க் பண்ணக்குள்ள நமக்கு என்ன காம்ப்ளிகேஷன்னா, இந்த வீதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வண்டிங்களாம் போகிற அளவுக்கு இந்த ஷெட் வந்து நல்லா உயரப்படுத்தி போட்டிருக்கோம். இதனோட மெயின் கான்செப்ட் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்க போஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 காரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்போலோ ஸ்டீலில் நம்ம ஹெவி செக்ஷன் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தா தெரியும். நம்ம எப்பயும் பண்ணோட சிக்னேச்சர் எப்போவுமே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் எப்போவுமே விட்டு கொடுத்து நம்ம ரூஃபிங் ஒர்க் எப்போவுமே பண்ணுறது கிடையாது. ப்ரைஸ் வந்து நமக்கு கிட்ட மற்றவங்ககிட்ட காட்டில் நம்மகிட்ட ஏன் அதிகங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குவாலிட்டியாக பண்ணுறோம், அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி தரத்தை அதிகமாக கொடுக்குறோங்கிறதுனால தான் மெயினுங்க. ஸோ அதை தாண்டி நமக்கு எப்பயும் நம்ம சிக்னேச்சராக பண்ணுறத உட்டன் ஸ்டைலுங்க. இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ என்டையர் கோயிலுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூஃப் வந்து ஹையர் சீலிங் பண்ணி, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்டீரியருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் கூட வந்து அந்த அம்மனோட ஸ்டைல்ஸ் வந்து அந்த சைடு வந்து மறையாத அளவுக்கு நம்ம நல்லா உயரப்படுத்தி அந்த ஷெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அஃபிஷியலாக 25 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோடு நம்ம பண்ணித்தரோம். அதே போல் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு மெட்டீரியல். ஸோ அது வந்து லாங் லைஃபாக போகுது அப்படிங்கும்போது ரெஸ்டேஷன் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லாமல் லாங் லைஃபாக இருக்கணும். அதே போல் பார்க்குறதுக்கு மாடர்ன் லுக்கில் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரூஃபிங் மோஸ்ட்லி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இந்த ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் டாப் லேயரில் நாங்கள் பண்ணியிருக்கிற மெயின் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் இம்போர்ட்டட் டைல் ஷீட்டுங்க. இது ஒரு மேட் ஃபினிஷிங் ஷீட்டு. இதுக்கு இன்டீரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்பயும் போல் சுப்ரீம் கம்பெனியோட வெதர் ப்ரூஃப் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 8 mm திக்னஸ் இருக்குது. மெயின் கான்செப்ட் வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளே வந்து ஹீட் அண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெளிச்சம் குறையாமல் பார்த்துக்கும். அதுதான் அந்த மெயின் அந்த மெட்டீரியலோட ஸ்பெக்குங்க. அதே போல் டாப் லெவலில் இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக வந்து 25 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட வந்துடும். ஒருவேளை கலர் போனாலோ துரு பிடிச்சாலோ ரஸ்ட் ஆனாலோ எந்த நிபந்தனையுமே இல்லாமல் இந்த ஷீட்டை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எப்பயும் சிக்னேச்சராக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரூஃபிங் நம்ம பண்ணுறதுக்கான காரணம் வந்து அந்த இடத்துக்கு எது சூட் ஆகுமோ அதுபோல் தான் நம்ம பிளான் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்த சொல்லணும்னா எங்களுக்கு பார்த்தா தெரியும். அம்மனோட விக்கிரத்துக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக கோயிலே தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த இடத்துக்கு அந்த ஹைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மனும் அழகாக அப்படியே தெரிவாங்க. அதே போல் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த விமானமும் நம்ம கிளியராக தெரிகிற மாதிரி அந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு மாடர்னாவோ அதே போல் ட்ரெடிஷ்னலாவோ வேணும், ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கீங்க, அதே போல் வந்து கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு முன்னாடி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூஃபிங் ஐடியா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து ஒரு வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லணும். அதே போல் வந்து இப்போ நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி கோயிலோட எலிவேஷனும் சரி, அதே போல் இப்போ நம்ம ஒர்க் விதம் எப்படி இருந்தது, நம்ம வந்து எப்படி இந்த ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஊருக்காரங்கிட்டே கேட்டுருவோம். ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவராக இங்கேருந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லணும். எண்ட் டு எண்ட். ஏன்னா ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஒர்க்கை கண்டிப்பாக முடிக்க முடியாது. நம்ம வேற ஒரு ஆர்டருக்கு பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப டயர்டு இருந்த கண்டிஷனில். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்தே ஆகணுங்கிறதுக்காக நம்மளை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. அதே போல் அந்த ஒர்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். இப்போ அண்ணங்கிட்டே நம்ம அந்த இங்கே வேலை செஞ்ச விதத்தை பற்றி இப்போ நம்ம ஒருத்திட்ட கேட்க போகிறோம். நம்ம அந்த ஒர்க் எப்படி இருந்தது, அதே போல் நம்ம இந்த மெயின் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் கரும்பூர் கிராமம். ஸோ அங்கே தான் அந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வணக்கங்கண்ணா. இப்போ நம்ம இங்கே வந்து வேலை செஞ்சுருந்தோம். எப்படி இருக்குது கோயிலோட விதம், எப்படி இருக்குது, நாங்கள் வேலை செஞ்ச விதம் எப்படி இருக்குது, முன்ன இருந்ததுக்கு இப்போ கோயில் எப்படி மாற்றம் எப்படி தெரியுது உங்களுக்கு? கோயில் வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது. சரி சரி. ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில வேலைகள்லாம் அங்கே செய்யணும். சரி சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்டோட விதம் எப்படி? ஷெட்டு உங்கள் வேலை நல்ல வேலைக்காரர் நல்லா வேலை செஞ்சாங்க. சரி சரி. மக்களும் சரி அவங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு நாங்கள் கொடுத்தோம். ஓகே ஓகேங்க. இதெல்லாம் லைவ் ரிவ்யூ போயிட்டுருக்கு. சரி பார்த்துக்காங்க. ஆனால் சொல்லுங்க, இப்போ நாங்கள் ஷெட்டு போட்டோம். இப்போ மெட்டீரியலும் சரி மற்றபடி பொருட்களும் ஒவ்வொரு தரம் எந்த ஒரு நல்ல தரமான வேலை செஞ்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் ஏதாவது இருந்தாலே ஆர்டர் கொடுக்கணும். நாங்கள் அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அது வந்து அந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி சீக்கிரமாக வேலையும் சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்துருங்க. சரி சரி சரிங்க. அண்ணா நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். சரி, நான் வந்து சேர்ந்ததுக்கு நன்றி. சரி சரி. நல்ல கோவில் நல்ல பிரபலம் ஆகட்டும் கரும்பூர் கிராமத்தில். சரி சரி சரி. சரிண்ணா. சரிங்க ஐயா, நாங்கள் வேலை கொடுத்தது எப்படி நல்ல மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி சரிங்க. எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பூரி படைஞ்சு போயிருக்காங்க. கிட்ட சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டால் நம்ம அந்தளவுக்கு இந்த ஒர்க்கு வந்து டெடிகேஷனாக அவங்களுக்கு ஆசை இருந்தது இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.